ஓம் ஸ்வப்ன ரகசிய விதே வேதாந்த பாஸ்கராய நமஹ. மனசா கல்பிதான் வேதான் ஸ்வப்னே பஷ்யதி நான்யதः மனஹ ஏவாத்ர தேவஹ ஸ்யாத் இதி வேதாந்த பாஸ்கரः. அद्य दिनाङ्कः जून् मासे 4 दिनः. अद्य दिनस्य विषयः मनोदेवस्य राज्यभारः. பிரஷ்னோபனிஷத்தில் இடம்பெறுகின்ற 4-5வது மந்திரம், அத்ரைஷ தேவஹா ஸ்வப்னே மகிமானம் அனுபவதி என்ற இந்த விஷயத்தை கொண்டு இன்று இந்த ஸ்ருதி வாக்கியமானது ஸ்வப்னத்தினுடைய மகிமையை இங்கே சொல்ல போகிறது. ஜாகரித்தே இந்திரியாணி ஜாகரந்தி சந்தி ஸ்வஸ்வ வியாபாரான் குர்வந்தி இந்திரியாணாம் மனஹ சகாயகம் பவதி ஜாகிரதி மனசோ அப்பி இந்திரியாணாமேவ பிராபல்யம் தேஷாமேவ ராஜ்யபாரஹாச்ச. விழிப்பு நிலையில் இந்திரியங்கள் விழித்த நிலையில் இருந்து அதனுடைய இந்திரிய வியாபாரத்தில் இருக்கு. அந்த இந்திரியங்களுக்கு சகாயமாக அதிஷ்டானமாக இருப்பது மனசு. அதனால ஜாகிரத அவஸ்தாலையும் மனசானது இந்திரியங்கள் மூலமா பெரிய ஒரு ராஜ்ய பாரத்தை சம்பந்தம் இருக்கு. ஜாகரித்தம் விஹாய ஸ்வப்னம் கதே சதி தத்ர கேவலம் மன ஏவ வர்த்ததே. ஜாகிரதத்தை விடுத்து ஸ்வப்னத்துக்கு போனோம்னா அங்க இந்த உலகம் இந்திரியம் இரண்டும் கிடையாது. அங்க வெறும் நம் மனது மாத்திரம்தான் இருக்கிறது. ஸ்வப்னே இந்திரியானாம் சேஷ்டான வித்யதே. ஸ்வப்னே மனஹா ஸ்வேஷ்டான் பதார்த்தான் ஸ்வயமேவ சிருஷ்டுவா ஸ்வயமேவ ஆனந்தம் அனுபவதி. சொப்னத்தில் மனசு என்ன பண்ணுறதான், அதுவே சிருஷ்டிச்சுண்டு அதுவே ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான். சொப்ன காலே மனஹா ராஜவத்து விராஜத்தை. சொப்ன காலத்தில் என்ன அர்த்தம், மனசு ஒரு ராஜா மாதிரி இருக்கான். ததா மனஹா ஸ்வயமேவ இந்திரியாணி விஷயாக ஷரீரம் ச பவதி. அந்த சொப்னத்தில் நம்முடைய மனசே தான் மனசாகவும் இருக்கு, இந்திரியங்களாகவும் இருக்கு, ஷரீரமாகவும் இருக்கு, அனுபவிக்கிற சொப்ன உலகமாகவும் அதுவே தான் இருக்கிறது. தத்ர யதேஷ்டம் பஷ்யத யதா காமம் ஸ்ருணுவத ஸ்வேஷ்டம் காதத தேவம் மனஹா சானந்தம் வர்த்ததே. அங்க மனசு இஷ்டம் போல ஓடுறதும், இஷ்டம் போல நடந்துக்கிறதும், இஷ்டம் போல கேட்கறதும், இஷ்டம் போல சாப்பிட்றதும், யதேஷ்டமா அதோடைய இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். தஸ்மாத் மனஹா சர்வசக்தம் சர்வஜ்ஞாச்ச வர்த்ததே. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, சொப்னத்தில் மனசு சர்வசக்திமானாகவும் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய சக்தி கொண்டதாகவும் எல்லாவற்றையும் அறிந்ததாகவும் சர்வஜனாகவும் மனசு இருக்கிறது. இந்திரியாணி தந்திராணி மனஹா தூ ஸ்வதந்திரம். இந்திரியங்கள் எல்லாமே மனதனுடைய வசத்தில் இருக்கிறது. ஆனால் மனசு எதனுடைய வசத்திலும் இல்லை, அது சுதந்திரமாக இருக்கிறது. ஏகமேவ சதபி மனஹா அநேக வஸ்து ரூபேன அவபாசத்தே. இதான் ரொம்ப முக்கியம். இருக்கக்கூடிய ஒரே ஒரு மனசு பல வஸ்துக்களாக சொப்பனத்தில் தோன்றுகிறது. மனசோ மகிமா ஹேஷ. இதுதான் மனதனுடைய மகிமை. ஆத்மா தூ ஈதிருஷ்யாபி மனசா பிரத்யக் சேதன பூதம். ஆத்மா இந்த மனதை போல. ஆத்மாவை புரிஞ்சுக்கணும்னா மனசை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆத்மா இந்த மனதை போல. அதே போல் ஆத்மா நமக்கு பிரத்யேகமாக இருக்கிறது. ஆத்மனஹா ஏவ மனசா அஸ்தித்வம். அப்படி இருக்கக்கூடிய மனதனுடைய உட்பொருள், மனதை இருக்கச் செய்து மனதை இயங்கச் செய்கின்ற உட்பொருளாக இருப்பது ஆத்மா. ஆத்மாதீனஹா ஏவ மனசோ மகிமாயம். ஆத்மாவுடைய அதிஷ்டானத்தினால்தான் மனதிற்கே இவ்வாறான பெரிய மகிமை இருக்கிறது. அந்த ஆத்மா யாரு? அந்த ஆத்மாதான் நான் என்று நாம் ஒவ்வொரும் பயன்படுத்துகின்ற சொல்லினுடைய உண்மை பொருள். ஓம் மனசோ மகிமா
விஹாய மனசோ மகிமாயம் வேதாந்த பாஸ்கராய நமஹா.